தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும். தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். மீனவர்கள் 3 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. பிரதமர், முதல்வர் வருகையால் மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் 3000 போலீசார் பாதுகாப்பு. திருப்பூரில் திமுக பொதுக்கூட்டத்தில் ஹாட்பாக்ஸ் வாங்க கடும் தள்ளுமுள்ளு. 8 பொருட்கள் தருவதாக சொல்லிவிட்டு ஒரு பொருள் மட்டும் தந்துள்ளதாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் ஆதங்கம். போராட்டம் பொதுமக்களின் கைகளில் உள்ள கருவி என்று உச்சநீதிமன்றம் கருத்து. அரசாங்கங்களின் கைகளில் உள்ள கருவி போலீஸ் நடவடிக்கை என்றும் விளக்கம். சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் 100 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலை. சிறையிலிருந்து வெளியே வந்த சஞ்சய் ராவத்துக்கு சிவசேனா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சஞ்சய் ராவத்தை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் என்று சிறப்பு நீதிமன்றம் கண்டனம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் விளக்கம். உச்சநீதிமன்றம் புதிய தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட்டுடன் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சந்திப்பு. ஒருங்கிணைந்து பணியாற்றவும் மக்களுக்கு விரைந்த நீதி வழங்க ஆதரவு அளிக்கப்படும் என கிரண் ரிஜிஜு உறுதி. T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் கடுமையாக போராடும் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டெண்டர் எடுப்பதில் திமுக, அதிமுகவினரிடையே தகராறு. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை அசைவின்றி இருந்ததால் பரபரப்பு. மருத்துவர்களின் தாமதமான சிகிச்சையே குழந்தையின் நிலைக்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் இயக்கப்படும் பழுதடைந்த பேருந்துகளால் ஓட்டுநர், நடத்துனர்கள் கடும் அவதி. ரேடியேட்டரிலிருந்து தண்ணீர் வெளியேறுவதால் வழிநெடுகிலும் ரேடியேட்டரில் தண்ணீர் நிரப்பியபடியே பயணம். மாட்டுத் தீவனத்துக்காக அங்கன்வாடியிலிருந்து சத்துணவு மாவு மூட்டைகள் நள்ளிரவில் கடத்தல். மதுரை பழங்காநத்தம் வடக்கு தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் அரங்கேறிய அவலம். வாக்காளர் பட்டியல் சார்ந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய 10 IAS அதிகாரிகள் நியமனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. நாடு முழுவதும் 100 வயதை கடந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2.49 லட்சம். 1.08 கோடி வாக்காளர்கள் 80 வயதை கடந்தவர்கள் என தேர்தல் ஆணையம் தகவல். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மீண்டும் கரடி நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். 40 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் இரவு பகலாக தீவிர ரோந்து பணி. ஈரோட்டில் தாயை இழந்த பிள்ளைகளுக்கு ஆதார் அட்டை வழங்காமல் அலைக்கழிக்கும் அதிகாரிகள். பிள்ளைகளின் கல்வி கேள்விக்குறியாவதால் 2 பிள்ளைகளுடன் பெரியம்மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக அமைச்சரிடம் பெற்றோர்கள் புகார். அரசு பள்ளியில் உணவை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்த அமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரின் ட்விட்டர் கணக்கில் அபிஷியல் குறியீடு. அதிகாரப்பூர்வ கணக்கு என்பதை அங்கீகரிக்கும் வகையில் புதிய குறியீடு சேர்ப்பு. குஜராத் சட்டசபை தேர்தலுக்காக CAA மற்றும் NRCயை பாஜக பயன்படுத்துகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு.
G20 லோகோவில் பாஜகவின் தேர்தல் சின்னமான தாமரையை பயன்படுத்தியதற்கு காங்கிரஸ் கண்டனம். பிரதமர் மோடியும் பாஜகவும் வெட்கமின்றி சுய விளம்பரம் தேடிக்கொள்வதாக கடும் விமர்சனம். G20 லோகோவில் இந்தியாவின் தேசிய மலரான தாமரையை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் G20 லோகோ விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக பதிலடி. திருச்சியில் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா. அமைச்சர் அன்பில் மகேஷுடன் 67 மாணவர்கள் கல்வி சுற்றுலாவுக்காக இன்று துபாய் பயணம். தரங்கம்பாடியில் மரத்தின் நடுவே குலை தள்ளியுள்ள வாழை மரம். அதிசய வாழை மரத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். மகாராஷ்டிராவில் ராகுல் காந்தியின் நடைப்பயணத்திற்கு அமோக வரவேற்பு. நாளைய நடைப்பயணத்தில் ராகுலுடன் சரத்பவார், ஆதித்ய தாக்கரே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் கெர்சன் நகரிலிருந்து வெளியேற ரஷ்யா உத்தரவு. கெர்சன் நகரிலிருந்து மக்களை வெளியேற்ற ரஷ்ய ராணுவம் முயற்சிப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டிய நிலையில் படைகள் வாபஸ். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் மீது முட்டை வீச்சு. அரசு குடும்பத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. சொல்லவெல்லு போட்டியின் நேற்றைய வெற்றியாளர் பதிவு எண் 5623 செல்வராஜ், வேலூர். சொல்லவெல்லு போட்டியின் வெற்றியாளருக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கிய அறிவிப்பு. அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் டிவி நியூஸ் என்ற பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களது நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.